உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வைஃபை மீட் பண்ணனால ஞாபகம் வச்சு இவ்ளோ பண்ற அளவுக்கு அவர் வைஃப அவருக்கு அவ்ளோ பிடிக்குமா? இந்துவ எழில் அணோனுவா ரசிப்பா. அவளுக்கு ஒரு சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து பண்ணுவான். நாம ஆச்சரியப்படுற மாதிரி எழிலுக்குள்ள இவ்வளோ அன்பான குணம் இருக்குன்னு இந்து கூட அவனை வாழ வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. வழக்கமா எல்லா அம்மாவுக்கும் தான் பிள்ளைய மருமக நல்லா பார்த்துக்கிட்டா சின்ன பொறாமை எட்டி பார்க்கும், கோபம் வரும். ஆனா எனக்கு இந்து அவன் வாழ்க்கையை விட்டு இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க கூடாதுன்னு கோபமும் அழுகையும் தான் வரும். சரி, விட்டா நாள் முழுக்க இதையே தான் பேசிட்டு இருப்பேன். ராமையா, லிஸ்ட்ல எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது, மறந்துடாதீங்க. நீங்களே போய் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? சரிங்கம்மா. ராமையா, சமையலுக்கு வழக்கமான கேட்டரிங்கே சொல்லிடுங்க. கரெக்ட் டைமுக்கு வந்துடணும். பசங்க எல்லாரும் பசி தாங்க மாட்டாங்க, அவங்க கிட்ட சொல்லிடுங்க. எவ்வளவுன்னு நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்கம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா ராமையா, ஒரு நிமிஷம். ஏமா எதுக்குமா இதெல்லாம் வெளியே வாங்கணும்? நான் தான் இருக்கேன்ல, நானே சமைச்சு கொடுக்கறேனே. என்னம்மா சொல்ற தமிழ்? அது எப்படி சரியா வரும்? ஏமா, நான் நல்லா சமைப்பேன். சரிம்மா, நான் அதுக்காக சொல்லல. நம்ம ஃபேமிலிக்குன்னா சமைக்கலாம். ஆசிரமத்துல 20-25 பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் சமைப்பியா? உன்னால முடியுமா? மா, பாத்திரம் மட்டும் இருக்கான்னு சொல்லுங்க, சமைக்கிறதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன். யோசிச்சுதான் சொல்றியா நீ? ஆமாமா, சார் ஆசையா ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போறாரு. குழந்தைங்கன்னு சொல்றீங்க, அத நம்ம கையால சமைச்சாதானே நல்லா இருக்கும். எதுக்கு நம்ம கேட்டரிங்ல வாங்கி அவங்க கிட்ட கொடுக்கணும்? நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. உன்னால முடியும்னா எனக்கு சந்தோஷம்தான். ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சுக்க, நீ சிரமப்படாத, அதத்தான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு சிரமம் இல்லம்மா, என்னால முடியும், நான் பண்றேன். அம்மா, அதான் பண்றேன்னு சொல்லுதுல்ல, விடுங்கம்மா, பண்ணட்டும். இந்த வேலையாவது செய்யட்டுமே. என்ன ராமையா, உங்களை மாதிரி காலையில ஒரு ட்ரிப்பு, நைட் ஒரு ட்ரிப்புன்னு ஜம்முன்னு கார்ல போயிட்டு ஈவினிங்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? நான் இங்க முழுசா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது சரிதான். நீ பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்ல என்ன பண்ற? பசங்களோட துணியை துவைக்கிறது, பொம்மைகளை வாஷ் பண்றது, ஸ்கூல் நோட் புக் எல்லாம் அடுக்கி வச்சு அவங்க ரூமை நீட்டா அரேஞ்ச் பண்றது, இதெல்லாம் யார் வேலை? நீங்களா பாத்துக்கிறீங்க? நானும் தான் காரை துடைக்கிறேன், காரை கழுவுறேன், கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒட்டுறேன், சர்வீஸ்க்கு விடுறேன். இவ்வளவு வேலையை நீயா செய்யற? ஏன் டெய்லியுமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் 2 பேரும் நிறுத்துறீங்களா? 2 பேரும் நல்லா வேலை பாக்குறீங்க, இப்ப அதுவா முக்கியம்? தமிழ், நீ சொன்ன மாதிரி நீயே சமைச்சிரு. ரம்யா, அம்மா, கேட்டரிங் ஆர்டர் தவிர மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்குங்க. பார்த்து சுளுக்கிக்க போகுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.